தமிழகத்தில் ஆட்சி அமைக்க தவேகாவுக்கு காங்கிரஸ் கட்சி ஆதரவு தெரிவித்திருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். தமிழகத்தில் ஆட்சி அமைக்க தவேகாவுக்கு காங்கிரஸ் கட்சி ஆதரவு தெரிவித்திருக்கிறது. பெரும்பான்மை தேவை என்ற பட்சத்தில் காங்கிரஸ் கட்சி ஆதரவு தெரிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். விவரங்களையும் இந்த செய்தியாளர் நௌஷாத் உரிக்க கேட்கலாம். வணக்கம் நௌஷாத். தவேகாவுக்கு காங்கிரஸ் கட்சி ஆதரவு தெரிவித்திருக்கிறது. ஒரு என்ன? வணக்கம் தனலட்சுமி. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் தமிழகத்தில் ஆட்சி அமைப்பதற்கு ஆதரவு அளிக்குமாறு இந்திய தேசிய காங்கிரசிடம் முறைப்படி கோரிக்கை விடுத்திருந்தார். தமிழக மக்கள் குறிப்பாக இளைஞர்கள் அரசியலமைப்பு கோட்பாடுகளை நம்பும் ஒரு மதசார்பற்ற முற்போக்கான மற்றும் நலன்புரி அரசாங்கத்திற்கு மிகவும் தெளிவான, வலுவான மற்றும் பெருவான தீர்ப்பு வழங்கியுள்ளனர். அடுத்த அரசாங்கத்தை அமைப்பதற்கான விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகத்தை தேர்ந்தெடுத்துள்ள இந்திய தேசிய காங்கிரஸ் இந்திய மதசார்பற்ற முற்போக்கு மற்றும் நலன் சார்ந்த அரசியலுக்காக நிற்கிறது. அதுவே அதனை நிறுவிய அரசியல் கட்சியுமாகும். தமிழக மக்களின் இந்த ஆணையை மதிப்பதும் நிலைநிறுத்துவதும் நிறைவேற்ற உதவுவதும் நமது அரசியல் கடமையாகும். அதன்படி தமிழக காங்கிரஸ் கமிட்டியும் காங்கிரஸ் கட்சி சட்டமன்ற கட்சியும் குறிப்பாக திவ்ய கே கட்சி குறிப்பாக ஐம்பதுக்கான தங்களது முழு ஆதரவை அளிக்க முடிவு செய்தது. இந்திய அரசியலமைப்பு நம்பாத எந்த ஒரு வகுப்புவாத சக்தியை இந்த கூட்டணி டிவிக்கு விலக்கி வைத்தால் மட்டும் எங்கள் ஆதரவு வழங்கப்படும். குறிப்பாக டிவிகே மற்றும் தமிழ்நாடு காங்கிரஸ் இடையான இந்த கூட்டணி தந்தை பெரியாரின் சமூக நீதி கொள்கைகளையும் மற்றும் டாக்டர் அம்பேத்கரின் அரசியலமைப்பு லட்சியங்களையும் வலுவான அர்ப்பணிப்புடன் வரும் ஆண்டுகளில் மற்றும் புத்தாண்டுகளில் பெருந்தலைவரின் காமராஜர் தமிழ்நாட்டின் பொற்காலத்தை மீட்டெடுக்க பாடுபடும். இரு கட்சிகளுக்கும் இடையே பரஸ்பர மரியாதை, உரிய பங்கு மற்றும் பகிரப்பட்ட பொறுப்பு ஆகியவற்றின் அடிப்படையில் அமைக்கப்பட்ட இந்த கூட்டணி தற்போதைய அரசாங்கத்தை அமைப்பதற்காக மட்டுமல்லாமல் உள்ளாட்சி அமைப்புகள், மக்களவை மற்றும் மாநிலங்களுக்கான எதிர்கால தேர்தலுக்கான அவசியமானது. திரு விஜய் மற்றும் ராகுல் காந்தி ஆகியோர் மதச்சார்பற்ற மற்றும் முற்போக்கான அரசாங்கத்திற்கான தமிழக மக்களின் இந்த வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை மதிப்போம் என்று மக்களின் குறிப்பாக தமிழக இளைஞர்களின் கனவுகளையும் வாக்குறுதியை நிறைவேற்றுவோம் என்ற கூட்டாக உறுதிமொழி எடுக்கின்றனர் என ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருப்பது மிக முக்கிய நிலவரமாக. தொடர்ந்து பல ஆண்டுகளாக திமுக கூட்டணியில் இடம்பெற்று வந்த காங்கிரஸ் குறிப்பாக இரு கூட்டணி முறிவு ஏற்பட்டு தற்சமயம் தவேகா தலைவர் விஜயுடன் கூட்டணி அமைவது மிக முக்கிய ஒன்றாக தமிழக வரலாற்றில் மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து தமிழகத்தில் இருந்து தான் ராகுல் காந்தி பிரதமராக வர வேண்டும் என கடந்த சட்டமன்ற தேர்தலில் கூட குறிப்பாக திமுக தலைவர் ஸ்டாலின் தெரிவித்திருந்தார். அப்படிப்பட்ட கூட்டணி இந்த சட்டமன்ற தேர்தலில் பல்வேறு விமர்சனங்களுக்கு உள்ளாக்கப்பட்டது. இந்த நிலையில் தவேகா ஆட்சி அமைக்க கூடுதல் இடம் தேவைப்படும் நிலையில தற்சமயம் காங்கிரஸ் திமுக கூட்டணி உடைந்து தற்சமயம் தவேகாவுடன் கூட்டணி வைப்பது என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக அனைத்து அரசியல் கட்சி நபர்களை உற்றுநோக்கும் வகையில் அமைந்திருப்பதாக தகவல் வெளியாகிறது. இதனில் தற்சமயம் ராகுல் காந்தியும் விஜயும் சேர்ந்து மதச்சார்பற்ற முற்போக்கு அரசாங்கத்திற்கான ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை வழங்கியுள்ளனர் என்ற அறிவிப்பை அதிகாரப்பூர்வமாக அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியிலிருந்து தெரிவித்திருக்கிறார்கள். தனலட்சுமி, பெரும்பான்மைக்கு 118 இடங்கள் தேவைப்படக்கூடிய சூழலில் தற்பொழுது காங்கிரசிடம் 5 இடங்கள் இருக்கிறது. மொத்தம் 113 இடங்கள் மீதம் இருக்கக்கூடிய அந்த இடங்களுக்காக எந்தெந்த கட்சிகளிடம் தவேகா தரப்பிலிருந்து ஆதரவு கோரப்பட்டிருக்கிறது? காலையில் பல செய்திகளில் பார்த்தோம். சிபிஐ, சிபிஎம் ஆதரவு கோரப்பட்டிருந்தது. விசிகாவிடமும் ஆதரவு கோரப்பட்டிருந்தது. அவர்கள் தரப்பிலிருந்து ஏதேனும் தெரிவிக்கப்பட்டிருக்கா? வருமில்லை மிக முக்கிய கேள்வியாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியாக இந்த கூட்டணி அமைய வேண்டும் என்பதில் தீர்க்கமாக காங்கிரஸ் இருந்தனர். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது குறிப்பாக அதிமுக தலைமையில் ஏற்கனவே பாஜகவுடன் கூட்டணி இருக்கிறார்கள். அப்போது பார்க்கும்போது குறிப்பாக அதிமுக கூட்டணியில் செல்லாத சூழல் தான் ஏற்படும் என்ற சூழல் இருக்குது. அந்த அடிப்படையில் காங்கிரஸ் குறிப்பாக இடதுசாரி கட்சிகள் மற்றும் விசிகாவுடன் கூட்டணி என்பது உறுதியாகவும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் அவர்கள் கடிதம் எழுதியிருப்பதாகவும் அந்த கடிதத்தின் அடிப்படையில் குறிப்பாக அவர்களும் அதை உற்றுக்கொண்டு இந்த கூட்டணி இணைவாக எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் குறிப்பாக கம்யூனிஸ்டுகளுக்கு தவேகா விஜய் கடிதம் காலை எழுதியிருந்தாகவும் விசிகாவுக்கும் கடிதம் எழுதினால் தகவல் தெரிவிக்கப்பட்டது. நாளை மறுநாள் கம்யூனிஸ்ட் கட்சியில் ஆலோசனை கூட்டம் நடைபெறுகிறது. அந்த ஆலோசனை கூட்டத்துக்கு பிறகு மிக முக்கிய அறிவிப்பாகவும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே விசிகாவும் 2 கம்யூனிஸ்டுகளும் 3 பேர் சேர்ந்தால் முடிவெடுப்போம் என தெரிவித்திருந்தார்கள். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இந்த மதச்சார்பற்ற கூட்டணிக்கு இந்த 3 கட்சியிலும் செல்லும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அப்போதுதான் பெரும்பான்மை நிரூபிக்கக்கூடிய தவேகா கொல்லப்படும். அந்த அடிப்படையில் முதல் கட்டமாக காங்கிரஸ் கூட்டணியை உறுதி செய்திருக்கிறார்கள். காங்கிரஸ் செய்துவிட்டால் அடுத்தடுத்த கட்சிகள் இந்த கூட்டணியில் இணையும் என்ற இருக்கும் தகவல் வெளியா இருக்கிறது. தவேகா தரப்பிலிருந்து மற்ற கட்சிகளுக்கும் ஆதரவு கோரப்பட்டிருந்த நிலையில இடதுசாரிகளும் சரி, விசிக உள்ளிட்ட கட்சிகளும் சரி தொடர்ந்து தலைமைச் செயலகத்தில் ஆலோசனையில் அண்ணா அறிவாலயத்திற்கு சென்று வருகின்றனர். இந்த நிலையில
தற்பொழுது ஆதரவு யார் யாரிடமிருந்து வரதுக்கான வாய்ப்பு இருக்கிறது? மேலும் காங்கிரஸ் தற்பொழுது தாவேகாவுக்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறது. என்னென்ன நிபந்தனைகள் எல்லாம் விதித்திருக்கிறது காங்கிரஸ் தரப்பிலிருந்து? குறிப்பா கேட்டது போலவே நேற்று வெற்றி பெற்ற அதாவது காங்கிரஸ் கூட்டணியில் குறிப்பா திமுக கூட்டணியில் வெற்றி பெற்ற காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கட்சிகள் நேரடியாக முதல்வர் சந்தித்து வாழ்த்து பெற்றனர். வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினரை அழைத்து சென்று இருந்த போதிலும் வெளியே வந்து பத்திரிகை சந்திக்கும் போது குறிப்பாக இரு கம்யூனிஸ்ட் கட்சிகளும் விடுதலை சிறுத்தை கட்சிகளும் விஜயை நாங்கள் கொஞ்சம் விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்படவில்லை, இருந்தாலும் எங்களுக்கு அழைப்பு வரவில்லை என்ற தோரணையில் ஒரு கருத்தை பதிவு செய்தார்கள். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது அழைப்பு வந்தால் ஏற்க தயார் என்ற சூசகமாக இரு கட்சியிலுமே தெரிவித்ததாலே அந்த கேள்வி எழுந்தது. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இன்று காலையை குறிப்பாக தாவேக தரப்பில் இருந்து கடிதம் எழுதப்பட்டதாக தகவல் வெளியானது. அந்த அடிப்படையில் குறிப்பாக இரு கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் விசிகாவிற்கும் கடிதம் எழுதப்பட்டதாக தெரிவிக்கப்பட்ட நிலையில அவர்கள் அதை உறுதி செய்வார்கள் எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் எங்களுக்கு கடிதம் வரும் பட்சத்தில் நாங்கள் 3 பேர் சேர்ந்துதான் முடிவெடுப்போம் என கம்யூனிஸ்டும் குறிப்பாக விசிகா தரப்பிலும் காலையில் தகவல் தெரிவித்திருந்தார்கள். இருந்த போதிலும் காங்கிரஸ் நிலைப்பாடு என்னவாக இருக்கும் எதிர்பார்த்து காங்கிரஸ் அதை உறுதி செய்துவிட்டார்கள். அப்போது பார்க்கும்போது என்றால் குறிப்பாக 118 இடங்கள் பெரும்பான்மை அமைக்க தேவைப்படுகிறது. காங்கிரஸ் 5 இடங்கள் இருக்கிறது. கம்யூனிஸ்டுகளும் மற்றும் விசிகா வரும் பட்சத்தில் அந்த பெரும்பான்மையை நிரூபிக்குமா என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. அந்த அடிப்படையில் அடுத்தடுத்து கம்யூனிஸ்டுகளும் விடுதலை சிறுத்தை கட்சிகளும் இந்த கூட்டணி இணைவாக எதிர்பார்க்கப்படுகிறது. திருமாவளவனை பொறுத்த வரைக்குமே மிக முக்கியமாக பாஜக சார்ந்த கூட்டணி இல்லாத பட்சத்துல அதில் நாங்கள் ஆலோசனை மேற்கொள்ள தெரிவித்தார்கள். அந்த அடிப்படையில் அடுத்தடுத்து முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. தனலட்சுமி, திமுகவுடன் காங்கிரஸ் ஆதரவு தெரிவித்திருப்பது இது தேசிய தலைமையோட முடிவா அல்லது மாநில தலைமையோட முடிவா? ஏன்னா நேற்று KC வேணுகோபால் மாநில தலைமையில் முடிவெடுக்கப்படும் என தெரிவித்திருந்தார். இந்த நிலையில இந்த கேள்வி எழுந்திருக்கிறது. அதாவது நேற்றும் வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினருடன் அந்த தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவரும் தமிழக பொறுப்பாளர்களுடன் கிறிஸ்தோடகர் நிவேதா ஆல்கா உள்ளிட்டோர் ஆலோசனை மேற்கொண்டார்கள். அந்த ஆலோசனை பிறகு திடீரென்று காலை 11 மணிக்கு பத்திரிகா சந்திப்பதாக தெரிவித்தனர். பத்திரிகா சந்திப்பு ஒத்திவைக்கப்பட்டது. இருந்த போதிலும் அதற்கு முன்பாக எக்ஸ்எல் பக்கத்துல ஒரு பதிவு செய்யறாங்க. அதாவது காங்கிரஸ் சட்டமன்ற குழு தலைவராக ராஜேஷ்குமார் தேர்ந்தெடுக்கப்பட்டார் என்ற அறிவிப்பு வெளியிடுகிறது. அப்படி இருக்கும் பொழுது குறிப்பாக சட்டமன்றத்தில் நீங்க ஆதரவு கோர வேண்டும் என்றால் பெரும்பான்மை நிரூபிக்கும் போது எந்த கட்சி இருக்கோ அந்த கட்சியுடைய சட்டமன்ற குழு தலைவர் அதற்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டும். அதனால்தான் முன்கூட்டியே அந்த அறிவிப்பை வெளியிட்டு விட்டார்கள். அப்படி இருக்கும் பொழுது தற்போது குறிப்பாக அகில இந்திய தலைமை, அதாவது இவர்கள் நேற்று உறுதி செய்திருப்பதாகவும் அந்த அடிப்படையில் இவர்களுடைய இசைவுக்காக காத்திருந்ததாகவும் அதனால் அகில இந்திய தலைமை தான் முடிவு எடுத்திருக்கிறது. அகில இந்திய தலைமையில் தான் அந்த கடிதம் வந்திருப்பதை நம்மால் பார்க்க முடியுது. அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி என்ற லெட்டர் படி வந்து பார்க்க முடிகிறது. அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது அதிகாரப்பூர்வமாக அகில இந்திய தலைமை தரப்பில ஆலோசனை செய்து ஒரு விதமாக கையெழுத்திட்டு அனுப்பிய பிறகே இந்த கடிதத்தை அகில இந்திய தலைமை அனுப்பியிருக்கிறது தற்சமயம் பார்க்க முடிகிறது. அது முக்கியத்துவம் வாய்ந்தா பார்க்க முடியுது. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது காங்கிரசுக்கு 2 அமைச்சரவை 2 இடங்கள் திறக்கப்படுமா அல்ல ஒரு இடம் திறக்கப்படுமா என்ற கேள்வியும் வந்திருக்கிறது. 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். மூத்த சட்டமன்ற உறுப்பினர்கள் விஸ்வநாதன் மற்றும் குறிப்பாக தாரை ஏற்பட்டிருக்கிறார்கள். 2 அமைச்சரவை இடம்பெறும் பட்சத்தில் 2 பேருக்கும் அமைச்சரவை கிடைக்குமா என்ற எதிர்பார்ப்பு நீடிக்கும் பட்சத்துல தற்சமயம் அதிகாரப்பூர்வமாக விஜயுடன் சேர்ந்து ஒரு முற்போக்கு கூட்டணியை சமூக நீதி மற்றும் பெரியார் அம்பேத்கர் கொள்கையை முன்வைத்து ஒரு கூட்டணியை பயணிக்க காங்கிரஸ் தயாராக இருப்பதாக இந்த அகில இந்திய கமிட்டியிலிருந்து இந்த கடிதம் வந்திருப்பது மிக முக்கியத்துவமாக பார்க்கப்படுகிறது. தனலட்சுமி, விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி நௌஷாத்.